அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குண்டலினி சக்தி பற்றி தான். ஏற்கனவே பழைய வீடியோக்களில் நிறைய சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப்லேயும் சரி இமெயில்ஸ்லையும் சரி எனக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய மெயில்ஸ் வந்து இது ரிலேட்டடாக தான் இருக்குது. அதனால தான் நான் அதை மறுபடியும் சொல்கிறேன். குண்டலினி அப்படின்றது நம்முடைய முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதை எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஹாட்டான ஒரு பால் சைஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ஒரு சின்ன சைஸ் கோலிக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த சைஸில் ஒரு சூடான உணர்வு வந்து நம்முடைய முதுகுத்தண்டில் வந்து உணர முடியும். அதுதான் குண்டலினி சக்தி. அது மூலாதாரத்தில் வந்து இருக்கும். எப்போ ஒரு குரு வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ உடனே அந்த குண்டலினி சக்தின்றது ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் முதல் டைம் உங்களுடைய குரு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த குண்டலினி சக்தி வந்து உங்களுடைய தேடைக்கு வர்றதுக்காக. அதில் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தேடைன்னு சொல்லக்கூடிய அந்த நெற்றிக்கண் பகுதியிலே வந்து அந்த குண்டலினி சக்தி வந்து இயங்க ஆரம்பிக்கும். அது இயங்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மூளை அப்படின்றது மிக சிறப்பாக செயல்படும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். கண் பார்வை நல்ல தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே குண்டலினி சக்தியை அந்த குரு திரும்ப எங்க இருந்து கொண்டு வந்தாரோ அதே இடத்துக்கு கொண்டு போயிடுவார். அதாவது மறுபடியும் மூலாதாரம் சொல்லக்கூடிய அந்த முதுகெலும்பின் அடிப்பகுதியில வந்து கொண்டு வந்து விட்டுடுவார். ஸோ இதை அவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சில நாட்கள் அந்த மூலாதாரத்தில் வச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் குண்டலினி சக்தியை நீங்க நெற்றி போட்டுல நினைச்சீங்க அப்படின்னா குண்டலினி சக்தி உங்களுடைய நெற்றி போட்டுல இயங்குறத உணர முடியும். நீங்க மூலாதாரத்தை நினைச்சீங்க அப்படின்னா குண்டலினி சக்தி உங்களுடைய மூலாதாரத்தில் இயங்குறத உணர முடியும். அந்த மூலாதாரம் டு நெற்றி போட்டுக்கு அந்த டிராவல் வந்து உங்களுடைய முதுகுத்தண்டு வழியே தான் நடக்கும். சிலருக்கு வந்து நீங்க சரியா நிமிர்ந்து உட்காராம தவம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிலாம் இருந்ததுன்னா அது ஏதாவது ஒரு சக்கரால வந்து பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த பிளாக் ஆன சக்கராஸ்ல இருந்து அந்த குண்டலினி வந்து ரிலீஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க தொடர்ந்து அந்த மூலாதாரத்திலேயோ இல்லைன்னா நெற்றி போட்டுலேயோ நினைச்சு தவம் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது நீங்க எந்த இடத்துல நினைச்சு தவம் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குண்டலினி சக்தியை வந்து உச்சந்தலைக்கு வந்து கொண்டு வருவாங்க. உச்சந்தலையில கொண்டு வரும்போது காடுன்னு சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சல் சக்தியோட உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். அதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். பல வருடங்கள் தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கிறீங்க, காட்னா என்ன, யூனிவர்ஸ் என்ன, எர்த் என்னன்னு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மனதில் வந்து உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க தான் காட் தான் நீங்க அப்படின்றது வந்து உங்களால உணர முடியும். நன்றி.